முதல் முறையாக ஆரம்பிக்கும் போது நாங்கள் கூட்டணிகளுக்கு முக்கியத்துவம் தருவோம், கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் வந்து நாங்கள் அமைச்சரவையில் வந்து இடம் தருவோம்னு சொன்னார் விஜய். அன்றைக்கு எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க விஜயை. இன்னைக்கு அவர் சூஸ் பண்ற இடத்துல இருக்கார், யார் யார் வேணுங்கிற இடத்துல இருக்கார். இதுதான் தொங்கு பார்லிமெண்ட், தொங்கு சட்டமன்றம் வந்ததே ரொம்ப அழகிய விஷயம் தான், நல்ல விஷயம். இதுல வந்து எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு இருக்கும், நல்ல ஆட்சி அமைகிறதுக்கான, நல்ல ஆட்சி நடப்பதற்கான ஒரு சாத்தியம். 118ங்கிற ஒரு மேஜிக் நம்பர் இருந்தா தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். 10 சீட்டு வேண்டி தேவைப்படும். இந்த 10 சீட்டுக்காக ஒரு பேசப்படுகிற விஷயம் என்னன்னா, இது புது காம்போ அமைக்க. அதுக்கு தான் சொல்றேன், விஜய் வந்து ஆயத்தமாகிறார். ஆயத்தம் ஆயிட்டாருங்கிறது மட்டும் இல்ல, பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இலக்க குறிவைத்து இலக்கு அவர் முதலே சொன்னாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. அப்படிதான் நடந்தது. 2029க்கு வந்து காங்கிரஸ் வேண்டி இருக்கு. அதனால அவங்க வந்து அமைச்சர் பதவி தருவாங்க. அந்த அமைச்சர் பதவியில என்ன போர்ட்போலியோ கொடுக்க போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி தான் வாங்குவாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழக அரசியலில் புதிய ஒரு வரலாறை படைத்திருக்கிறார் விஜய். மக்கள் செல்வாக்கு படைத்த எம்ஜிஆர் கூட கூட்டணி தேவைப்பட்டது வெற்றி பெறுவதற்கு. ஆனால் விஜய்க்கு எந்த விதமான கூட்டணியும் தேவைப்படவில்லை. ஒரே ஒரு கூட்டணி மக்களோட மட்டுமே சாதனை படைத்திருக்கிறார் விஜய். இந்த வெற்றிக்கு பின்னால் அவர் எதிர்கொள்ள போகின்ற பல்வேறு சவால்கள் அவருக்கு காத்திருக்கின்றன. தமிழக அரசியல் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் கவனிக்க ஆரம்பித்து விட்டார் விஜய். அது குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, விஜயோடைய இந்த வெற்றி இந்த சாதாரணமான வெற்றின்னு சொல்ல முடியாது. ஒரு எளிய மனிதனை தொடங்கி பல்வேறு விதமான ஆற்றல் படைத்த அனைத்து பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு புதிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் தமிழக அரசியலில் விஜய். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கும் போது ரஜினியை வந்து ஒரு பார்த்தாங்க. அவர் ஆன்மீக அரசியல் அப்படி சொல்லிட்டாரு. அவருக்கு 96ல அந்த வாய்ப்பு வந்தது. ஆமாம், அது மறுபடியும் இப்போ கூட வந்தது. அது வந்து பாஜக எனக்கு துண்டு போட பார்க்குதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். கமலை எதிர்பார்த்தாங்க, அவர் போய் சரணடைஞ்சிட்டார். அப்போது ஒரு மாற்று சக்தியாக திமுக அந்த திராவிட கழகங்களுக்கு மாற்றாக ஒன்று வேணும்னா அது யார் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதே திரைத்துறையில இருந்து அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான் திரைத்துறையினரை நம்பி இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கலைஞர்லேருந்து அண்ணாலேருந்து எல்லாருமே வந்து திரைத்துறையை சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலும். அருகில் இருந்த அதுக்கடுத்து வந்து என்னன்னா, அது ஆந்திராமால சந்திரபாபு நாயுடுக்கு, என்டிஆருக்கு பிறகு சந்திரபாபு நாயுடுலாம் வந்துட்டாங்க, மாறிட்டாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் இன்னமும் நம்ம திரைத்துறையினரை நம்பிக்கிட்டு இருக்கோம். அது தவிர ஆனால் 118ங்கிற ஒரு மேஜிக் நம்பர் இருக்குது. அது இருந்தால் தான் நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியும். 10 சீட்டு அவருக்கு வேண்டி தேவைப்படுது. இந்த 10 சீட்டுக்காக தமிழக அரசியலில் இப்போ எல்லோரும் பேசப்படுகிற விஷயம் என்னன்னா, இது புது காம்போ அமைக்க. அதுக்கு தான் சொல்கிறேன், விஜய் வந்து ஆயத்தமாகிறார். ஆயத்தமாயிட்டாருங்கிறது மட்டும் இல்லை, பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா காங்கிரஸ் வந்து, அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ஏற்கனவே ஒரு திமுக மேலே ஒரு அதிருப்தியில் தான் இருந்தது. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்களெல்லாம் வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி, காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி பேசப்பட்டு ஒரு கடைசி நேரத்தில் ப. சிதம்பரம் வந்து ஒரு இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு இணைப்பை செஞ்சுட்டு போயிட்டார். 28 சீட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் கூட ஒரே மேடையில் பேசலை. ஏன்னா காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி வந்தார், ஆனால் தனியாக பேசினார், ஸ்டாலினோட இல்லை. அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டக் ஆஃப் வார் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொன்று, இப்போ இருக்க சூழலில் காங்கிரஸ் வந்து ஒரு 5 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்குது, 6 தொகுதிகள் ஆயிருக்கு இப்போது. அதை தாண்டி திமுகக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சின்னத்தில் தான் நின்னாங்க. அவர்கள் எல்லாமே இப்போ தேமுதிக ஒரு சீட்டு, இது மாதிரி இடது கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, விசிகா, யூஎம்எல், இவங்கெல்லாம் வந்து ஏணி சின்னத்தில், எல்லாமே முஸ்லீம் லீக் எல்லாமே நின்னாங்க. உதயசூரியன் சின்னத்தில் நின்றவர்கள் போக மிச்சம் இருக்க இவங்களே கிட்டத்தட்ட 12-13 சீட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க. இவர்கள் எல்லோருமே காங்கிரஸ் வந்தால் இவங்களும் கூட வருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஏன் வருவாங்க அப்படின்னா, 2029க்கு ஒரு எலெக்ஷன், இந்திய அளவில் எலெக்ஷன் வருது. அதுக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு கூட்டணி வேண்டும். அதுக்கு காங்கிரஸ் வந்து விஜயை வந்து தனது பார்ட்னராக பார்க்குது. அதனால் இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா,
கேரளாவில் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கு. அதனால அது குறித்து யார் கேசி வேணுகோபாலா, யார் அங்கே முதல்வராக வரக்கூடிய அதுக்கான நெரேட்டிவ்ஸில் வந்து காங்கிரஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி வந்துருச்சு, அசாமில் பிஜேபி வந்துருச்சு. என்ஆர் காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒரு புதுச்சேரியில் விஷயம், அருகில் இருக்கிற புதுச்சேரியில் அதான் சொல்ல வரேன். என்ஆர் காங்கிரஸ்கிட்ட வந்து எடுபடலை. தாவேக்காவுடைய எடுபடலை, எதுவுமே எடுபடல. அதான் சொல்கிறேன், தமிழகத்தில் மட்டும்தான் விஜய்க்கான வேல்யூ இருந்துச்சே தவிர புதுச்சேரியை வேற மாதிரி தான் பார்த்தாங்க. அப்படி தான் பார்த்துருக்காங்க. அது நம்ம சொல்ல வரல. இப்போது தாவேக்காவுடைய இந்த நிலை, இந்த ஒரு ஈடுபாடு, இது மாதிரியான இது ஏற்கனவே வந்து நம்ம வந்து கேள்வி பண்ணப்பட்டுச்சு. அதாவது அமைச்சரவை பட்டியலாம் வெளியிட்டாங்க தற்கூரிகள் அப்படிலாம் சொல்லப்பட்ட ஒரு விஜய் கட்சியினரை சார்ந்தவர்கள். அவர் இலக்க குறி வைத்து அவர் முதலே சொன்னார், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. அப்படி தான் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சியாக உதயநிதி தேர்வு செய்யப்பட இருக்கிறார். ஏன்னா உதயா விஜயா அப்படிங்கிறது தான் ஏற்கனவே பேசும்போது சொன்னோம். 2031 உதயா விஜயாங்கிற மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான சூழலுக்கு தான் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு களம். ஆனால் உங்களுக்கு வந்து திமுக வந்து எதிர்க்கட்சியாக போய் உட்காருது என்பது அது ஒரு பேசும் பொருளாக இல்லை. ஆனால் இவ்வளவுக்கு மத்தியிலும் பார்த்தீங்கன்னா குறைந்த எண்ணிக்கையுடைய கட்சிகளை வைத்துக்கொண்டு இந்த அளவுக்கு வந்து சீட்டை பிடிச்சிருக்காங்கல்ல அதிமுக கூட்டணி, அதை வந்து இன்றைக்கி வந்து புறந்தள்ள முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லை, குறைந்த சீட்லாலும் அவங்க வந்து எந்தவித பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது. இல்லை, இப்போ உங்களுக்கு பாமக மட்டும்தான் அதில் வந்து ஒரு மாம்பழம் சின்னத்தில் இருக்க பாமக அன்புமணி மட்டும்தான் ஒரு 5 அளவில். ஆனால் மிச்சம் இருக்கவங்கெல்லாம் ஜி.கே. வாசனம், இல்லை வேறு சின்ன கட்சி கிருஷ்ணசாமி போன்றவர்களாம் தனியாக நின்னாங்க. இன்னும் சில கட்சிகளாக இருந்துச்சு, சின்ன கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, ஐஜேகே அதெல்லாம் வந்து எந்தவித வெற்றியுமே பெறலை. அதிமுக அங்கேயும் அந்த சின்ன கட்சிகளுக்கு வேலை இல்லை. இல்லை, அவங்க எல்லாருமே ஓரளவு பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களை பார்த்தீங்கன்னா அதான் சொல்ல வரேன், அன்சாரியோ கருணாசோ எல்லாமே தோத்துருக்காங்களே. தமிழ்மூன் அன்சாரி அது வந்து உதயசூரன் சின்னத்தில் நின்னாங்க. இல்லை சார், ஈஸ்வரன் எல்லாமே அவுட்டு. அதான் எல்லாமே உதயசூரன் சின்னத்தில் நின்னாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், அவன் தனியாக நின்னவர்களில் வந்து இப்போது 28 சீட்டு வாங்கின காங்கிரஸ் 5-6 சீட்டு தான் வருது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் வந்து திமுக இருந்ததுனால திமுக இந்த அளவுக்கு வந்து இடம் கிடைச்சிது. அதான் உண்மை. இல்லைன்னு வச்சிங்களேன், இந்தமாரி இடங்களை வந்து இன்னும் பிடித்திருக்க முடியாது திமுகவில். அதாவது எப்படினாலும் பேசலாம். ஏன்னா உங்களுக்கு வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% கிட்டத்தட்ட திமுக வாங்கியிருக்கு. அதுதான் பார்க்கணும். நீங்கள் சதவீதத்தின் அடிப்படையில் காங்கிரஸினுடைய சதவீதம் எத்தனை சதவீதம் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா எல்லா கூட்டணியில் என்னவோ இருக்காங்களோ அது மாதிரி தான். இது தவிர தாவேக்காவுடைய அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும், இது மாதிரியான எதுனா இந்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இப்போ ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது யாருக்கு என்ன போர்ட்ஃபோலியோ ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசப்பட போட்டு இருக்குது. இதுக்கு இடையில முக்கியமான விஷயம் என்னன்னா, திருச்சி கிழக்குலையும் ஜெயிச்சிருக்காரு விஜய். அப்போ தொகுதியுடைய ஆமாம், அதனால வந்து ரிசைன் பண்ண 6 மாதத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் அதில் நின்று ஜெயிக்கணும். அதாவது திருச்சி கிழக்கில் வந்து ஒரு தொகுதி காலியாகுது. அதே மாதிரி சி.வி. சண்முகம் வந்து இப்போ வெற்றி பெறுகிறார் அங்கே அதிமுகவில். அவர் ராஜ்யசபா எம்பியை வந்து இப்போது ரிசைன் பண்ணணும். ஏதோ ஒன்று வச்சுக்க முடியும். ராஜ்யசபா எம்பியை ரிசைன் பண்ணார்னா இது தாவேக்காவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைப்பார் கூடுதலாக. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. இதெல்லாமும் தான் அந்த தாவேக்காவுடைய அடிஷ்னல் போர்ட்ஃபோலியோவில் அவங்க என்னென்னலாம் வரப்போகிறாங்க, அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் தான் அது. இப்போ சி.வி. சண்முகம் ராஜ்யசபா வந்து ரிசைன் பண்ணால் அதிமுக சார்பாக தானே போவாங்க. அதிமுக சார்பாக போவாங்கன்னா அவங்கள்ட்ட எம்எல்ஏ இருக்குது சார், இருக்கலாம். ஆனால் அது வந்து அதான் புரியுது எனக்கு. அந்தந்த கட்சிக்கான ஒரு எம்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதெல்லாமும் தான் தாவேக்காவுடைய ஒரு புதிய பிம்பத்தை ஏற்படுத்துறது நமக்கு. ஏன்னா ஏன் இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து நீங்கள் ஓரளவு ஓயாமல் ஏன் கோட் பண்ணி காமிச்சிங்க, ஏன் பேசுனீங்க நீங்கள்? இப்போ செங்கோட்டையனுக்கான ஒரு அமைச்சர் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க. காங்கிரஸ் உள்ளே வரும்போது இப்போ காங்கிரஸ் இந்த உதிரி கட்சிகள்லாம் வராங்க இல்லையா கூட, இவங்கெல்லாம் இருந்தால் தான் வந்து 118ங்கிற அந்த மேஜிக் நம்பரை வந்து நிறைவு செய்ய முடியும், ஆட்சி அமைக்க முடியும். அப்போது இவர்களுக்கெல்லாம் வந்து முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ்லாம் வந்து ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2006லேயே நீங்கள் வந்து 96 சீட்டு தான் திமுக ஜெயிக்கும் போதே எங்களுக்கு அமைச்சர் பதவி தரல, எங்களை ஒதுக்கிட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் பிரச்சனையே சார். முக்கியமான ஒரு அமைச்சர் என்கிட்ட வந்து சொன்னது என்னன்னா, அதாவது வந்து குறைந்த எண்ணிக்கையில் வந்திருக்கிறாங்க, இது நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸும் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி 2 பேருமே சேர்ந்து கூட்டணி அமைச்சருக்கு முயற்சி பண்ணால்
நிச்சயமாக சபாநாயகர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களை பெற முடியும். இல்லை அது பாட்டாளி கரெக்ட். மக்கள் கட்சி ஆனால் கலைஞர் வந்து அது லாவகமாக சமாளித்து அதை வந்து அழகா அந்த அந்த 5 ஆண்டு கால ஆட்சியை அவர் எடுத்துகிட்டு அது போயிட்டாரு. வேறு விதமான கணக்கில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சமரசம் செய்யப்பட்டது. அதான் ஏதோ ஒரு கணக்கில் சமரசம் அதுக்குள்ளே பேசுகிறாங்க. 2006 பற்றி பேசணும். நான் இப்போ 2026 பற்றி சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னா காங்கிரஸ் வந்து இந்த முறை வந்து கண்டிப்பாக அமைச்சர் பதவி வாங்குறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதுக்காக அதை மெனக்கிடுறாங்க. விசிகா வந்து இதுக்குள்ளே வருமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா ஒரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து என்னென்னா எனக்கு வந்து பதவி முக்கியம் இல்லை எனக்கு அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, கோட் பண்ணியிருக்காரு. எனக்கு 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 தார்மீக கருத்து தான் முக்கியம், எங்களுடைய கோட்பாடு தான் முக்கியம், அம்பேத்கரியத்தை நாங்கள் வந்து சரியாக பின்பற்றுறதான் பார்க்குறோம் அப்படிங்கிற ரொம்ப சொல்லியிருக்காரு. அதனால் 2 சீட்டு ஜெயிச்சிருக்கக்கூடிய விசிகா வந்து இவங்ககிட்ட போய் வந்து நாங்கள் வாலண்டியராக போய் நாங்கள் வந்து சீட்டுக்கு எங்களையும் சேர்த்துக்குன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லை, அவருக்கு கிடைக்க இருந்த துணை முதலமைச்சர் பதவி யாரால இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு ஆனாது. ஏன்னா ஒருவேளை அவர் அன்னைக்கே சேர்ந்துருந்தாருன்னா இந்த பேச்சு இருந்திருக்காது இல்லையா? ஆமாம், இல்லை அன்னைக்கு வந்து ஏன்னா விஜயோட போகிறதுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு, ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் போயிருந்திருந்தால் இவங்க எல்லாரும் போயிருப்பாங்க. ஏன்னா மக்கள் நல 2016 நீங்கள் ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வைகோ வந்து ஒரு ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மையார் வந்து வைகோ வந்து ட்விஸ்ட் பண்ணி விஜயகாந்த் தலைமை மாதிரி எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சேர்த்தாங்க. அது மாதிரியா யாரும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. காங்கிரஸ் வந்து அந்த முயற்சி எடுத்துச்சு. அந்த முயற்சி எடுத்துருந்து போயிருந்தால் விசிகா, சிபிஎம், சிபிஐ எல்லாமே போயிருப்பாங்க. அது ஒரு பெரிய மெகாவாக இருந்திருக்கும். இந்த மாதிரி இழுபறியே இருந்திருக்காது. நேரடியாகவே ஜெயிச்சிருப்பாங்க. காங்கிரஸோடு சேர்ந்து விஜய் வந்து இன்னும் அதிகமான ஸ்வீப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் இப்போ இருக்க சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னா விஜய்க்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா 2029க்கு வந்து காங்கிரஸ் வேண்டியிருக்கு. அதனால் அவங்க வந்து அமைச்சர் பதவி தருவாங்க. அந்த அமைச்சர் பதவியில் என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி தான் வாங்குவாங்க. ஏன்னா புது கட்சி, அதனால் இவங்க வந்து இது மாதிரி வேணும்னு நான் சொல்லுவாங்க. அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் உள்ளே வரலன்னா கூட சிபிஐ, சிபிஎம் கூட அதில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முஸ்தபா கூட ஜெயிச்சிருக்காரு மதுரை மத்தியில். ஆனால் அது வந்து கட்சி சார்ந்தே அவங்க கொடுத்துருவாங்க. ஆக இதை மாதிரி பார்க்கும்போது கூட்டணி, ஏன்னா விஜயை பொறுத்தவரை முதல் முறையாக ஆரம்பிக்கும் போதே நாங்கள் கூட்டணிகளுக்கு முக்கியத்துவம் தருவோம், கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் தந்து நாங்கள் அமைச்சரவையில் வந்து இடம் தருவோம்னே சொன்னார் விஜய். ஆனால் அன்றைக்கு எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க விஜயை. இன்றைக்கி அவர் சூஸ் பண்ணுற இடத்துல இருக்கார், யார் யார் வேணுங்கிற இடத்துல இருக்கார். இதுதான் அரசியல் மாற்றம். ஆமாம், ஏன்னா இப்போ பாமக அன்புமணி கூட வந்து தயாராக இருக்கார். ஏன்னா அவங்க வந்து சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்க, மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறாங்க. அப்போது அப்படி வரும்போது காங்கிரஸும் இவங்களும் கூட, ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸோடு அவங்க வந்து ஒருங்கிணைந்து பணியாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. அதனால் உதிரி கட்சிகள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15, இப்போ 5, 10, ஒரு 6, 16, 18 சீட்டுக்கு மேலே உதிரி கட்சிகளே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாரு? தேவை வந்து உதிரி கட்சி எல்லாரையும் வந்து ஒரு பக்கம் வந்து வரவழைக்கிறதுக்கான வேலையை பண்ணுவாரா? ஆமாம், அத்தனை வேலையும் எல்லாருமே தயாராக இருக்காங்க, கொடுக்கறதுக்கு ஒரு ஏன்னா திமுக கூட நம்ம போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எதிர்கட்சி ஆகிட்டாங்க. இனிமேல் வந்து எதையும் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொன்னால் இவங்க எல்லோரும் சேர்ந்து எதாவது செய்யலாம். ஆனால் திமுகவுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும்போது ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய விஜய்க்கு மட்டும்தான் எல்லாருமே வந்து தனக்கான சாதகமான பதிலை சொல்ல முடியும், லெட்டரை கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா அவர்களுக்கு எதாவது ஆதாயம் இருக்கிறதா அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க. ஏன்னா மோனோபோலியாக தனியாக வந்து அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்தார்னா விஜய் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் வந்து இவங்களுடைய தயவு தேவை இருக்குது, இந்த உதிரி கட்சிகளுடைய தயவு அவருக்கு தேவை இருக்கிறது. பெரும்பான்மை இல்லாமல் இருக்குது. பெரும்பான்மை இல்லாதனால, அந்த பெரும்பான்மை இல்லாதனால இவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. இது நல்ல ஆரோக்கியமான விஷயம் கூட. ஏன்னா ஒரு தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஒரு அரசு வந்து தன்னிச்சையாக ஒரு திட்டத்தை செயல்படுத்திட முடியாது. இன்றைக்கி பாஜக தன்னிச்சையாக சில சட்டங்களை கொண்டு வருவது போல், இது மாதிரி திமுக சில சட்டங்களை தனியாக கொண்டு வந்தது போல், அது மாதிரி தனியாக மோனோபோலியாக வெற்றி பெறும்போது சில ஒரு அதிகார திமிர் வரும், ஒரு ஆணவம் வரும். அதில் வந்து ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியும். இப்படி இருக்கும்போது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சிகள் வந்து அதை ஆனால் கடந்த முறை பார்க்கும்போது திமுக கூட இருந்த விடுதலை சிறுத்தைகள் கூட எதிர்க்கலை, நிறைய விஷயங்கள் எதிர்க்கலை. அதை வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. வேங்கைவேல் விவகாரத்தில் இருக்கலாம், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கலாம். அதில் திமுக சரியாக செயல்படாத போது ரொம்ப முழுங்கி தான் பேசினார். எங்களுக்கே தெரியுது, எங்களுடைய கொடிகளை கூட நட்ட விடமாட்டேங்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு போயிடறாங்க, போலீஸ் வந்து நிறைய கெடுபிடி பண்ணுறாங்கலாம் பேசுனாங்களே தவிர அதை முழுமையாக எடுத்து ஒரு போராட்டத்துக்கெல்லாம்
கொண்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. அதிமுக வந்து ஒரு சாராய கடைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தும்போது கூட நான் ஆதரவு தர்றேன்னு சொன்னார் விசிகா. ஆனால் அதுக்கடுத்து முழுமையாக வந்து தனியாக தான் அவங்க ஒரு 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 போராட்டத்தை நடத்துனாங்களே தவிர சேர்ந்து இணைஞ்சு பண்ணலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் விஜயோட கூட்டணி கட்சிகளோடு இருக்கும்போது, கூட்டணியில் ஆட்சி அமைக்கும்போது இவங்க வந்து இன்னமும் விகரசாக வந்து இன்னும் வேகமாக செயல்படுவாங்க. ஏன்னா இதில் வந்து எந்த நிர்பந்தமும் இல்லை. ஏன்னா திமுக போன்ற கட்சிகள் வந்து பாரம்பரிய கட்சி. அவங்க வந்து எந்த வகையிலையும் நமக்கு வந்து ஒரு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாங்கிறது தெரியும். ஆனால் இவர்கள் புதியவர்கள். நம்ம வந்து என்ன பேசினாலும் நமக்கு வந்து நியாயமாக உள்ளதை தான் பேச முடியும் அப்படிங்கிற நினைப்பாங்க. அதனால் இந்த இந்த பிரதிநிதித்துவம் அழகானது தான் எல்லாருக்கும். அதுவும் இந்த தொங்கு சட்டமன்றம் வந்ததே ரொம்ப அழகிய விஷயந்தான், நல்ல விஷயந்தான். இதில் வந்து எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்ல ஆட்சி அமைகிறதுக்கான, நல்ல ஆட்சி நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இதில் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிகழ்ச்சியை பங்கேற்று பல கருத்தில் தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.